ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் மற்றும் சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கிர பயிற்சி எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அந்த சுக்கிரன் பயிற்சி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன்கிற ஒரு களத்திரக்காரகன்னா மனைவிக்கு உண்டானவன், கணவனுக்கு உண்டான அந்த அதிதேவதை. அந்த களத்திரக்காரகன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது. அதனால தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே சமயம் செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், தம்பியுடையவன் படைக்கண்டோ அஞ்சோன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல சகோதரன் இருந்துட்டாங்கன்னா உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. அது சூரபத்மன் ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இது. இந்த சுக்கிர பயிற்சி செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறது சார் இந்த மாதம் அப்படின்னு கேட்டேன்னா, செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் 23, 2024 23/4/2024 காலை 7:54 கும்பராசியில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் சுக்கிர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா, இந்த மாதம், அதாவது ஏப்ரல் 24 24/4/2024 24/4/2024 அன்றைக்கி விடியற்காலை 4 மணி வாக்கில் சுக்கிரன் மீனராசியில் உச்சஸ்தானத்திலிருந்து விலகி மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே மேஷ ராசியில் இருக்கிற குரு சூரியனோட இணைய போகிறாரு. இந்த குரு சூரியனோட இணைந்த சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக லாபத்தை தருவார். ஏன்னா சுக்கிரன் அந்த இடத்துல அஸ்தங்கித பலனை அடையவில்லை. அதாவது சுக்கிரன் சூரியனுக்கு மிக அருகில் போகவில்லை. அதனால் சுக்கிரன் கெட்டு போகலை. அதனால் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். ஆனால் சுக்கிரன் சனி பார்வையில் வரும்பொழுது சில மாற்றங்களை, எதிர்மறை மாற்றங்களை தருவார். அது என்ன பலன்கள் சுக்கிரன் கொடுக்க போகிறாரு, என்ன பலன்கள் செவ்வாய் கொடுக்க போகிறாரு, இந்த செவ்வாயினாலும் சுக்கிரனினாலும் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் குறைந்து வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை தரப்போகின்றது என இப்பொழுது பார்ப்போம். துலாம் ராசி. அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சனியோடு சேர்ந்து குழந்தைகள் விஷயத்தில் பதட்டத்தையும், வியாபார விஷயத்தில் தேவையற்ற எதிர்ப்புகளையும், உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பதட்டத்தையும் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். பொதுவாக 6ஆம் இடத்துக்கு சனியோ செவ்வாயோ குருவோ சுக்கிரனோ யார் போனாலுமே ஒரு விதத்தில் நல்லது தான் பண்ணுவாங்க. அந்த நல்லது உங்களுக்கு நடக்கக்கூடிய காலம் துவங்கிவிட்டது. 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் இடத்திலிருந்து 8ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்திலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. பொதுவாக இந்த சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் தைரியத்தை கொடுத்தாலும் எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இப்போ அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம், பண வரவு ஏற்படும். நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட தப்பான வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் இந்த மாதத்தில். அதாவது ஏப்ரல் 23, 24 உங்களுக்கு அடுத்தவங்கக்கிட்ட தப்பான அபிப்பிராயத்தை பரப்பிக்கொள்வதற்கும் தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்து கொள்வதற்கும் உண்டான சூழ்நிலை இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கார். ருண ரோகஸ்தானத்துக்கு, அந்த இடத்துக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட அதிபதியான செவ்வாய், அவர் தான் ரத்தம் சம்பந்தப்பட்ட அதிபதியும் கூட. அவர் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி இருக்கிறதுனால ருண ரோகம் உங்களுக்கு கரைந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனை சால்வ் ஆகுங்க, எதிரிகள் பிரச்சனை சால்வ் ஆகும், கோர்ட்டு கேஸு வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது, செலவுகள் ஜாஸ்தி ஆகும். வழக்கு சார்ந்த செலவுகளில் உங்களுக்கு செலவாகி அதில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. கடன் பிரச்சனைகள் அடைபடும், அதனால் உங்களுக்கு செலவாகும். ஸோ கையிருப்புகள் கரையும், அதனால் உங்களுக்கு செலவாகும். 2ஆம் வீட்டு அதிபதி 6ல் போய் மறையிறதுனால குடும்பம் சார்ந்த தேவைகளுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற மாதம். இந்த செலவுகள் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது, உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா இது இந்த செலவே உங்களுக்கு முதலீடு. அதே சமயம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய தான தர்மம் பண்ணுறீங்க, நிறைய நல்ல காரியம் பண்ணுறீங்க, அதை வேண்டான்னு உங்கள் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்கள்கிட்ட தேவையில்லாமல் மன வருத்தத்திற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஜாஸ்தி ஆகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏப்ரல் 23 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி லாபம் ஏற்படும். தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை, அந்த 9ஆம் இடத்து அதிபதியான புதன் செவ்வாயோடு சேர்ந்திருக்காரு. அதனால் தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் கரைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மகன் உறவு, அதாவது உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இருந்த உறவு சங்கடத்தை சந்தித்து கொண்டிருந்ததுன்னா இப்பொழுது அது சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு இருந்து வந்த பண நஷ்டங்கள் மந்தத்தன்மையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனால சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதுக்காக கடன் அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசையான ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயமாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அதுக்கும் உங்களுக்கு செலவாகும். ஆனால் அந்த கோர்ட்டு கேஸில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்துக்கு களத்திர காரகன் வரது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல உச்ச சூரியன் இருக்கார். உச்ச சூரியன்கிட்ட சுக்கிரன் வரது அஸ்தங்கித பலனை அடையவில்லை. அதனால் உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஈகோ கிளாஷ் வராமல் பார்த்துக்கோங்க. பார்ட்னர்ஷிப்பில் ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஈகோ வரக்கூடாது. 2 பேரும் ஈக்குவலாக வேலை பண்ணுறீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஏப்ரல் 23 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு பாதக பலன்களை ஏற்படுத்துவதிலிருந்து விலக்கை தருகிறார். ஆனால் சுக்கிரன் தான் சங்கடத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க, நிதானமாக பேசுங்க. 2ஆம் இடத்திற்கு மே 1ஆம் தேதி முதல் குரு பார்வை வரதுனால வருமானத்தில் தொய்வே இருக்காது. வருமானம் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு எப்போ 10,000 ரூபா தேவையா 10,000 ரூபா வரும், 1 லட்ச ரூபா தேவையா 1 லட்ச ரூபா வரும், 10 லட்ச ரூபா தேவையா 10 லட்ச ரூபா வரும். ஸோ உங்கள் தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பணத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். மே 15ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் இடத்துக்கு சூரியன் வரதுனால அரசாங்க வகையில் எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அரசாங்க அதிகாரிகளிடம் பகைமையை பாராட்டாமல் இருப்பது நல்லது மே 15 தேதிக்கு மேலே. ஏன்னா அவங்க உங்களுக்கு நல்லது தான் பண்ணுறாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நடங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு சப்தமஸ்தானத்துக்கு. அதனால் கணவன் மனைவி உறவில் ஈகோ கிளாஷ், நீங்கள் தான் ஈகோ கிளாஷில் இருக்கீங்க. உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு தயாராக இல்லை. அவங்க விட்டு கொடுக்க போகணும்னு நினைக்கிறாங்க, குடும்பத்தை பேணி பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு நீங்கள் மரியாதை கொடுத்து செயல்படுவதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். அரசாங்க பதவி, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொய்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். கடின உழைப்பின் மூலமாக உங்கள் குழந்தைகள் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அம்பாளுக்கு உண்டான துர்கா சப்தஸ்லோகி, துர்கா திரிசதி போன்ற மந்திரங்களை தினமும் பாராயணம் பண்ணுங்க. குறிப்பாக உங்களுடைய கணவன் மனைவி உறவில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு ஐக்கிய மத்திய சூக்தம்னு ஒன்று இருக்குது. யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஐக்கிய மத்திய சூக்தம், இந்த வேத மந்திரத்தை தினமும் கேட்டு வாருங்கள். அதே சமயம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் கணவன் மனைவி அந்யோன்யமும் ஏற்படும்.